நாளென் செய்யும் வினிதானின் செய்யும் என நாடி வந்து கோழியன் செய்யும் கொடுங்கோற்றியன் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் ஜனவரி 16 முதல் 22 வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் கிரகங்கள் 12 ராசிகளுக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க. மகர ராசி காலபூஷனுக்கு 10வது ராசி. உத்திராடம் 2, 3, 4 பாதங்கள், திருவோணம் 1 முதல் 4 பாதங்கள், அவிட்டம் 1, 2 பாதங்கள் உள்ளடக்கியது. ராசிநாதன் ராசியில் இருக்கிறார். இது அமக்கலமான ஒரு விஷயம். இது ஒரு பெரிய ப்ளஸ்ஸு. ஆனால் 5க்கும் 10க்கும் உடைய சுக்கிரனும் ராசியில் வந்து இருக்கிறது. அதுவும் ஒரு பெரிய ப்ளஸ்ஸு. 8ஆம் இடத்து அதிபதி என்று சொல்லக்கூடிய சூரியன் ராசியில் வந்து அமர்வது சிறப்பல்ல. அப்போ இந்த ராசி அன்பர்களுக்கு ஏற்கனவே 7 போயிட்டுருக்கு. அதுவும் ஜென்ம சனி போயிட்டுருக்கு. பிரச்சனைகள் அதிகம். 8குடையவன் வேறு வந்து அமர்ந்திருக்கிறார். சூரியனுக்கு சனி ஆகாது, பகை. அப்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இடர்பாடுகள், இன்னல்கள், பிரச்சனைகள் ஏதோ ஒன்று உங்களுக்கு பிரச்சனை இந்த வாரம் பெரிய பிரச்சனையாக தான் இருக்கும். இந்த ராசி அன்பர்கள் முதல்ல தேக ஆரோக்கியம் பாதிக்கப்படும். டென்ஷன் ஆகிடுவீங்க, மந்திச்சோட்ட மாதிரி இருப்பீங்க. இப்படி சூரியன் சனி இணைவு என்பதால் இடர்பாடுகள் எங்கே போனாலும் உங்களுக்கு சரியான ஒரு வரவேற்பு இருக்காது. அப்படி ஒரு நிலை. பண வரவு இருக்கும், பொருள் வரவு இருக்கும். அதில் ஒன்று பொருளாதாரத்தில் சுபீட்சம் இருக்குது. 10ஆம் இடத்தை 10க்கு, அதாவது 10க்குடைய சுக்கிரனே ராசியில் வந்து இருக்கிறார். 10ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்குறார். 10ல் பாவியாவது இருக்கணும். கேது போய் அமர்ந்திருக்கிறார். அப்போது தொழில் பண்ணுறவங்க கொஞ்சம் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணாமல் இருக்கிறத வச்சு மெயின்டைன் பண்ணுங்கள். அதில் போய் நான் முதலீடு போட்டு இன்னும் தொழிலில் விரிவாக்கம் பண்ணுறேன் அப்படின்னு இறங்கிட்டிங்கன்னு சொன்னால் தொழில் வந்து வளருதோ இல்லையோ கடன் வளரும். அப்போது அது தேவையா? ஓரளவுக்கு இருக்கிறத வச்சு மெயின்டைன் பண்ணுங்கள். உத்தியோகம் போகிறவங்களுக்கு என்ன அப்படின்னாக்கா கொஞ்சம் மேலதிகாரி சக ஊழியர்களுடைய டார்ச்சர்கள் இருக்கும். என்ன தான் வேலை செஞ்சாலும் ஒரு திருப்தி இருக்காது. என்ன வேலை செய்கிறீங்கன்னு கேட்டுருவாங்க திருப்பி. அதே நேரத்தில் 8 ஹவர் டியூட்டின்னா 10 ஹவர் வேலை பார்க்க வேண்டிய சூழல் வரும். அதனால் தொழில் உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் அதிகப்படியான பணிச்சுமை இருக்கும், பிரச்சனைகளும் சேர்ந்து இருக்கும். ஆனால் வருமானம், சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு நல்ல வருமானம் கிடைக்கும். வேலையில் இருக்கிறவங்களுக்கும் பார்த்திங்கன்னு சொன்னால் அதிகமாக ஹார்ட் ஒர்க் பண்ண ஓரளவுக்கு அதுக்கு தகுந்த வருமானம் இருக்குமில்ல. இன்புட் இருந்தால் அவுட்புட் இருக்குமில்ல. அப்போ உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கும் கடைசியில் நல்ல பேர் கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா 11ஆம் இடத்தை குரு பார்க்குறார். நல்ல பேர், நல்லா வேலை பார்க்குறீங்கன்னு ஆனால் சொல்ல மாட்டாங்க. ஆனால் கண்டிப்பாக கிடைக்கும். ரெகக்னேஷன் நிச்சயமாக ஒரு நாள் இல்லை ஒரு நாள் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானத்தில் குரு இருக்கிறார். இது வந்து பெரிய ப்ளஸ். உங்களுடைய அதாவது இளைய சகோதரர்களால் ஆதரவு கண்டிப்பாக ஏற்படும். ஆனால் வண்டி வாகனங்களால் செலவு வைக்கும். தாயார் மூலம் செலவுகள் ஏற்படும். தாய்க்கு தேக ஆரோக்கியம் பாதிக்கப்படும். ஒரு சிலர் பூர்வீகத்தில் வீடு கட்டுறது, வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுறது, அப்படி ஏதாவது ஒரு வேலையை எடுத்துக்கிட்டு போவீங்க. 7ஆம் இடத்தை குரு பார்க்கிறதால கணவன் மனைவி ஒற்றுமை கண்டிப்பாக இருக்கும். குடும்பத்தில் நிம்மதி, சந்தோஷம், குதூகலம் இருக்கும். அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா இந்த சூரியன் சனி இணைவு சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். கொஞ்சம் லெபோரியஸ், உங்களுக்கு கீழே வேலை பார்க்குறவங்க உங்களை ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க, அவ்வளோதான். மற்றபடி நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய, எப்போவுமே சூரியன் சனி இணைவு என்பது ஒரு தொழிலில் வந்து ஒரு சிறந்து விளங்கக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தி தரும். வரவை காட்டிலும் செலவு இருக்குமா அப்படின்னா செலவு கம்மியாக இருக்கும், வரவு அதிகமாக இருக்கும். சேமிப்பில் தங்கும். 11ஆம் இடத்தை யார் பார்க்குறார் பாருங்கள், குருவே பார்க்குறார், செவ்வாயும் பார்க்குறார்.
அசையா சொத்துக்கள் மூலம் செலவினங்கள் பண்ணுவீங்க, அதில் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. ஆரோக்கிய ஸ்தானம் சிறப்பாக இருக்கான்னா ஆரோக்கிய குறைவு கண்டிப்பாக ஏற்படும். சுகஸ்தானமும் கெட்டு போச்சு. ஆரோக்கியஸ்தானம் 6க்குடையவன் ஓகே, 6ஆம் இடத்தை பார்க்குறார், ஓரளவுக்கு ஆரோக்கியம் இருக்கும், ஆனால் சுகம் இருக்காது. 4ஆம் இடத்தை சுகம் கெட்டு போயிடுச்சின்னு அர்த்தம். மற்றபடி பிள்ளைகள் 5க்குடையவன் சுக்கிரன் ராசியில் வந்து இருக்கிறதால பிள்ளைகளால் அனுகூலம், பிள்ளைகள் நல்லா படிப்பாங்க, பிள்ளைகளுடைய தேக வளர்ச்சி, ஆரோக்கியம் எல்லாமே, கல்வி வளர்ச்சி எல்லாமே சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நிலை. என்ன ஒரே ஒரு மைனஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சூரியன் சனி இணைவு அப்படிங்கிறதால உங்களுக்கு கொஞ்சம் மந்திரிச்சு விட்ட மாதிரி இருப்பீங்க. ஒர்க்கு லோடு அதிகமாக இருக்கும். கொஞ்சம் மேலிடத்தில் என்ன கேட்குறாங்களோ அதுபடி வேலை பாருங்கள். நிர்வாகத்தில் சொல்லப்பட்ட வேலையை செய்யுங்க. மற்றபடி உங்களுக்கு அதுக்கு தகுந்த வருமானம் கிடைக்கும். பிரச்சனைகள் இருக்கும், ஆனால் பண வரவு இருக்கும். குடும்பத்தில் ஓரளவுக்கு பண வரவு இருந்தாலே 11ஆம் இடம் சிறப்பாக இருக்குது இல்லைங்களா? அப்போ அந்த விஷயத்தில் சுபிட்சம் தானே. மற்றபடி நீங்கள் ஈஸ்வரனை வழிபாடு செய்யுங்கள், வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.